மேஜிக் ஷோ. மகாஜனங்களே, இங்க படுத்துட்டு இருக்க இந்த பையனை ஒரே வெட்ல 2 துண்டாக்க போறேன். ஏக் மார் தோ துக்கேடா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா பக்கத்துல வந்து பாருங்க. வெட்டு. பாருங்க. கச்சக்க கச்சக்க ஆடு மாதிரி குளிக்குது பாருங்க காலு. கச்சக்க. யாராவது பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா? அம்மா வயசானம்மா வாங்க. ஐயோ அம்மா வேண்டாம், அந்த ஐயா கூப்பிடுங்க. எந்த ஐயா? பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அவன் வேணா அந்த அம்மா கூப்பிடியா? ஐயோ அவர்தான் முக்கியமான ஆளு. ஆர்ச்சரா போச்சியா? டவனா வாயா. ஒண்ணத்தே வாயா. ஆனா சமத்துக்கு சுண்ணாம்படிக்க சொல்ல தலைக்கடிச்சு வந்து நிக்கிற. நல்லா பாரியா. யாரா அவன் பாலைவனத்துல பிரமிடு கட்டுவாங்கன்னா காதல கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான். நீ நல்லா பாரியா. இங்க பாரு அறுத்து காட்டுவாங்க. பாரியா, படுத்துக்கிட்டு பாரு, நின்னுட்டு பாரு, உட்கார்ந்துட்டு பாரு. பாரியா. நல்லா பாரு, கீழ குனிஞ்சு பாரு. பாரியா. பாரு. ஐயோ. நான் சொன்னா உருவிட்டா என் பெட்ஷீட். நீதானா நல்லா பாக்க சொன்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். 2 பேரை படுக்க வச்சு நடுப்புற வெட்டுற மாதிரி வெட்டுறீங்களா? யார ஏமாத்துறீங்க? டேய் எல்லாம் ஏமாத்துறானுங்க. போடு போடு சாத்து. ஏண்டா நான் யாரு என்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிறேன் பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தலையாட்டி பூ மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி விடு 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 விடு. இந்த பார், அந்த ஆள் போர்வை வேலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சு பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு, இதெல்லாம் சொல்லாத. காசு கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்கின எப்படி தெரியா? டேய் வாங்கடா. என்ன அரிசிங்க? அது பச்சரிசிமா. அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம் இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதியா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்குல வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. அப்ப பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்றா. என்ன கேளுமா இருச்சியா? சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது. பிரஷர் இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது. காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவுல படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவுல படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிக்கலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, இங்க ஐயாறுல ஒரு 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள் தான் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன்னா ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்த மாதிரி முத்தி செருப்பு வாங்க தம்பி. கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஓட தானே வாங்க போறா. உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் எப்படி அள்ளிப்போடு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். வெரி குட். டேய் அரிசி மூட்டை வா. இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே.
அப்புறம் இந்த சாமியில பூரா எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கி லோன் ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா இன்னில இருந்து 1000 நினைக்கிறேன். வரட்டா? தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ. ஆமா, அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. சரி. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சரி. சீனா வைத்தியம். ஓகே? வரட்டா? பையன் நல்ல வயலா தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு அடிய போட்டான் ஐயா. என்னடா என்ன பண்ற? எக்ஸசைஸா? நீ என்ன பண்ற? வாவ், யாரடி அது? ஐஸ்வர்யா ராய் டூப்புடி. அண்ணே என்னது இது? எக்ஸசைஸ் பண்ணு. எக்ஸசைஸ் மாதிரி தெரியல, மிட் நைட் மசாலா மாதிரி இருக்கு. வாவ், காட்டுறாருடி. என்னதுடி? ஆர்ம்ஸ் காட்டுறாருடி. கையில டம்பிள்ஸ் வச்சுக்கணும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். சூப்பர். அண்ணே அண்ணே, அங்க 2 பொண்ணுங்க எட்டி பாக்குறாங்க பாருங்க. நம்ம பர்சனாலிட்டி படமா எடுக்க பாக்குறாங்க தம்பி. சீரியஸா இருங்கண்ணே. முதல்ல அவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய், ஓடு ஓடு, சீக்கிரம் சீக்கிரம் போறல. ஐயோ, நான் இல்ல. விட்டுட்டு போகாதீங்கடி. நான் ஹாய் ஹலோ மேல. தென்னை மரத்துல அனில் டிஸ்கவரி சேனலுக்கு அனில் குதிச்சது போட்டோ மேல இருந்து. நேச்சர். ஆமா நேச்சர் ஆமா, தான் எடுத்தீங்க. ஆமா, ஆமா. காட்டுங்க. கெசட் எங்க? ஏன் ஐ வாண்ட் மை கெசட் பேக். இல்லையே. கடைசி தடவை கேக்குறேன், கெசட் தர போறியா இல்லையா? கேசட் லெஃப்ட் ரைட். என்ன பத்தி உனக்கு தெரியாது? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. வேணாம். ஏய். ஐயோ, என்னடி ஆச்சு? முரட்டு ஆல்டி. Come on, வாங்கடி போலாம். என்ன? இல்ல. சார் கல்யா எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னடா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். தேங்க்யூ. இந்த கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ், அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார், போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார், சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேய், யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சார், நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்மிட்டீங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். முடியாது. ஏன் அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல, செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அது சேலஞ்ச். சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. நாளைக்கடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு.
எச்ச சிகரெட்டை கொடு. அட்ரா. ஜேகே இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா அட்ரா. என்னடா அம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸ் அப்படி என்ன விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி ஆடுறா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்ப. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்ற. அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. ஒண்ணுமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? No. நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க Never. மாட்டேன். பார்க்கலாமா? பஸ் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஏப்பா, ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? டேய், கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்ஸ்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் பிச்சு போடு. போ போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி, ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். இவன் தானா நான் அவன்? போலீஸ் ஏட்டுன எரும மாடு. இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ. நான் உன்ன கூப்பிட்ட யாரானங்க? நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் 2 பேரும் கூட்டு வந்தோம். பாவி, நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம். இவங்க 2 கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது இவங்கதானா? இல்ல. இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். என்ன செய்வோம் பாஸ்? ஏய், கவுட்டி வாயன் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க. கிடைக்கிறத சுட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் என்னடா சொல்ல? ஜியாச்சிடா. பாஸ், என்னடா அனுராதா பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயும் போய் தொலை வேண்டியதாடா. எல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தீன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசில இடம் கிடைக்கும். கருமாதிரம் முடிச்சு போய் தொழலாம். தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ் இதெல்லாம் வேணாண்டா.
அத பாரு அத பாரு. டேய், உன் புத்திய காட்டுச்சு இல்ல ஒண்ணு கூட கொடு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா போடா ஒண்ணு கூட. ஏய் சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? ஏய், அத காலையில தண்ணி சில பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிக்கிறேன். என்னடா பிள்ளை இருக்குது? வெள்ளுடா. இருக்கு. அதான் வச்சேன். ஏன்டா? நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்பட சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா பாரா அலாரம் வச்சதும் இல்லாம அதை எவ்வளவு அசால்ட்டா மச்சி, சென்னையில என்ன மேட்டர்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுன்னு தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அத எங்கிட்ட கேள்றா. பகல்ல மோரு, நைட் ஆனா பீர். ஓர் இவன் பொங்கிட்டான். நிறுத்துங்கடா. இதனால பாத்துருக்கீங்கல்ல. ஐயோ ஆமா, அவளுக்கும் ஐஸ்வர்யாக்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். ஏய் ஜம்பு, வேணாடா சங்கரே. ஒரு எலும்பு கூட்ட உடைச்சோம்ன்ற அவ பேர் உனக்கு வேண்டாம். ஏண்டா, உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான மேட்டர் இல்லையா? அதுல என்ன பெரிய 6 வித்தியாசம்? இத பார், ஐஸ்வர்யா ராய்க்கும் உன் ஆளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அதை வேணா நான் சொல்றேன். சொல்லு. ஏய், ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, உன் ஆளு உள்ளூர் கிளவி. என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலைய எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க ஒப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வேண்டாம் சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். அதே சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தாலும் உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? தேங்காய் பழம் பூ தட்டோட எல்லாரும் வரிசையா இறங்கு. சீக்கிரம் சீக்கிரம் இறங்கு. வாங்க வாங்க வாங்க. வெளியில போய் சாப்பிடாதப்பா. உள்ள பெரிய விருந்து இருக்கு. விருந்தா? இவனே ஓசி இதுல ஒரு கூட்டத்தை கூட்டு வரான். வந்த காரியம் முடியட்டும், முதல்ல இவனை காலி பண்ணிடுறேன். டேய், என்ன இவனே ஓசிச்சோரு, இவன் முன்னாடி என்ன இவ்வளவு பேர் நீ யோசியா? டேய், உன் மனசுல இருந்தது எனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சேன். இல்ல இல்ல, எனக்கு தெரியும்டா. போய் என் தங்கச்சி புருஷனை வர சொல்றா. உங்க தங்கச்சி புருஷன் எங்க இருக்காரு? போய் என் மச்சான வர சொல்றா. மச்சானா? போற. உனக்கு எது கிறுக்கு பிடிச்சிருச்சு? காமிக்கண்ணே, வா. நம்ம என்னதான் கஞ்சி கஞ்சி கேட்டாலும் மயில் தோவ போடுமா? சிங்க மாத்திரம் பல்ல கலட்டி கையில கொடுக்குமா? அப்புறம் புள்ளி நேரத்தை கொடுத்துருமா என்ன? நாம தான் இறங்கி பல வேலைகளை செய்ய வேணும். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கூட்டு போறது கேவலம் வாங்க. நான் அண்ணிய வீட்டுக்கா கூட்டி போறேன். அவ வாழ போற வீடு. ஏன் தங்கச்சியே நானே கூட்டி போய் நிச்சயம் பண்ணி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு. அப்புறம் கல்யாணம் காட்சி பிள்ளை ஊட்டி ஆச்சுன்னு வச்சுக்கேன், மச்சானோட ஊர் சொல்லி குறைஞ்சு வரும்ல. ஜோசிய வேற இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன். அதனால சட்டு போட்டு காரியத்தை முடிச்சு விடுவோம். முடிச்சிருவோம். டேய், பாய விரிச்சு விடுறா. வாங்கப்பா, விரிச்சு விடு பாய. இங்க வாங்க. இல்ல என்னடா, எவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கீங்க. என்ன வளர்ற? வளர்றனா என்ன விளையாட்டா?
அங்க பாருங்க வாசல்ல பட்டு புடவை கட்டி தாம்பாள தட்டோட பாய விரிச்சு உட்கார்ந்திருக்காங்க. அம்மா ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டுலாம். நகையை நான் கொடுத்து கல்யாணம் பண்றது இங்க எதுக்கு வரணும்? இங்க இருக்கிறத கரெக்ட் பண்ணணும்யா. பூராத்தி ஊராந்தீங்கயா. வாங்க வாங்க உட்காருங்க. மச்சான் தங்கச்சி 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 மச்சான் 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 கொஞ்சம் வரீங்களா? இதோ வர்றேன். மச்சானுக்கு அவசரத்தை பத்தி இல்ல, விட்டு அங்கேயே பிள்ளை பத்துருவாரு. ஏய், இப்ப என்னடா செய்வ? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவர் செய்வார். அதுக்கு தாண்டா எல்லாரும் வந்திருக்காங்க. போடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு போடுவார். விளையாடுறியா? அக்கா புருஷங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதுதான் கடைசி. இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட பேத்துருவேன், தெரியுமில்ல? சரி சரி, வந்தது வந்தாச்சு. காஃபி சாப்பிட்டு கிளம்புற வழிய பாரு. திவ்யா, so many எத்தனை அழகு, ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தானே? எத்தனை அழகு, எத்தனை அழகு, எத்தனை அழகு. ஹாய் தேவி. என்ன தேடுறீங்க? இல்லையே. இல்ல தேடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம தான் ட்ரெயின்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகல. ஏய் yellow one yellow. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நானும் நீங்க சொன்னதுக்காக மாத்தல. நான் சொன்னதுக்காக நீங்க மாத்துவீங்களா? உங்களுக்கா தோணி இருக்கும், நீங்க மாத்திருக்கீங்க இல்ல? ஏய் திவி திவி திவி, ஒன் மினிட். எங்க தங்கி இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, நான் கண்டுபிடிச்சிருவேங்க. திவ்யா, நாம இப்ப கிளம்பினாதான் நாம தங்கி இருக்கிற டயனா ஹாஸ்டலுக்கு சீக்கிரம் போய் சேர முடியும். வா போலாம். ஆஹா. ஓ, டைனா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? வெரி குட் வெரி குட். ஹலோ, ரூம் நம்பரை நீங்களே சொல்றீங்களா இல்ல அதையும் பின்னாடியே யாராவது வந்து சொல்லுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ் பண்ண பொருளை நானே வந்து உங்க ரூம்ல கொடுக்குறேன். ஷார்ப்பா 6 மணி. ஓகே? இட்ஸ் சோ சில்லியா. உன் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்ல வேண்டியதுதானே? ஏய் எப்ப பார்த்தாலும் புக் வச்சிட்டு போர் அடிக்குதுடி. சரி, இப்போ என்ன பண்ணனும்? முதல்ல புக் மூடி வை, அப்புறம் சொல்றேன். திவ்யா மேடம், உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காரு. ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன், வாங்க சீக்கிரம். என்ன பார்க்க யாரு வர போறா? நல்ல கார் ஒண்ணு விலைக்கு வருதுன்னு மைசூருக்கு வாங்க போனா உங்க அம்மாவை தாஜா பண்ணிட்டு இதாச்சு நீங்க வந்துட்டியா? யா கேராச்சின்னு வந்துட்டா. உங்ககிட்ட கேட்டேனேப்பா, நீங்க தானே போன்னு சொன்னீங்க. கேட்டேன், என் உயிரை வாங்க போய் தொலைன்னு. நீ இங்க வந்து தொலைஞ்சிட்ட. Hey Divya, who is this? My father. Oh, hi uncle. Glad to meet you. மிச்சம் இருக்க துண்டு துணியும் அவுத்து போட்டு வந்து நில்றி. ஏய், பொட்டு படிக்கலாம் கட்டு. சீக்கிரம் கிளம்பணும். படிப்புப்பா. படிப்பு புண்ணாக்கு படிப்பு. மரம் வளருது, செடி காயுதுன்னு படிக்கிறதுலாம் ஒரு படிப்ப? தெரியாம தான் கேக்குறேன். இங்க என்ன கிழிக்கிற? சார், மேடம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா முடிச்சிட்டு 6 மணிக்கு பூஜை, 7:30 மணிக்கு டிஃபன், 8 மணிக்கு கார்டன் போவாங்க. அங்க 1 மணிக்கு தான் லஞ்ச், 1:30 மணிக்கு திரும்பவும் கார்டன் போனாங்கன்னா சாயந்தரம் மணி 5:30 ஆகும் திரும்ப ரூமுக்கு வர்றதுக்கு. 8 மணிக்கு டின்னர், 9 மணிக்கு படிக்க உட்காருவாங்க. தூங்க போறதுக்கு 10 ஆகும் 11 ஆகும் சார். இதுதான் சார் மேடம் உடைய டெய்லி ப்ரோகிராம். அடாடாடாடா, என் பொண்ணை பத்தி இவ்வளவு விழாவறியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐயா யாருங்க? நான் தான் சார் இந்த கார்டன் ஸ்டாஃப். எல்லா ரூமுக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என் டிராவல்ஸ் ஒரு ஆள் கிடைச்சான்னு வச்சுக்க. டிராவல்ஸ் ஆபீஸ்ல தங்க வச்சு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க. 5000 ரூபாவா? ஆமா. வந்துடுறியா? உடனே வரேன் சார், உடனே வரேன். இந்த வரேன். ஹலோ சார், ஐ அம் கேத்ரின். இந்த செமினாரை நான் தான் கண்டக்ட் பண்றேன். அப்படியா? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார்.
இங்க எல்லா கேர்ள்ஸும் படிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் தனியாவே வந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கும் படிப்புல இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இப்ப நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவளோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும் சார். அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்க சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இதுல எந்த மூஞ்சியை பார்த்தாலும் படிச்சு உருப்படுற மாதிரி தெரியல, எல்லாம் கேபரா ஆடுற மாதிரி இருக்குது. ஒண்ணும் இல்ல, எல்லாம் லட்சணமா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப நான் வரேங்க. மேடம் மேடம், நானும் சார் கூடவே போறேன். இனிமே திரும்பி வரவே மாட்டேன். ஏய், இப்படி திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி? Who will take care of all the things? You can't do this to me. You can't do this to me. எடி ஆப் பண்ணு. சும்மா குவிங் கிடக்குற. நீ தரேன் 1500 ரூபாய்க்கு இத்தனை நாளா வேலை பார்த்தனே, அதுவே பெரிய விஷயம். சார் ஏன் சார் சும்மா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சார். ரைட் ஃபியூச்சர் காலிங் மீ. வாங்க சார் போலாம். வாங்க வாங்க. மணி வரேங்க. வெங்கடேஸ்வரா டிராவல்ஸ். சார் இது நம்ம சொந்த வண்டியா சார்? ஆமாயா, இது மாதிரி 5 வண்டி ஓடுது இல்ல? அப்படியா? வரட்டா சார்? நானு நீ எதுக்கு வண்டி தள்ளவா? சார் என் பொண்ணு மேல அளவுக்கு அதிகமா அக்கறை எடுத்து மணிக்கு மணி அவ என்ன பண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கிய. பொண்ணு உள்ள வச்சா எவ்வளவு ஆபத்து. அதான் உன்னை வெளியே கொண்டாந்துட்டேன். நீ பேசின பேச்சுக்கு பொண்ணு என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. பாரு உனக்கு ஒரு ஆப்பு. வண்டி அடியா போங்க சார். இந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் மரியாதையுடனும் பணிவன்புடனும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டாங்கடா டேய், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், மொஹரம்னா லீவ் விடுறீங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா? டே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. பாருங்க வருதுங்கறா. யாருக்கு? இது உனக்கு தெரியல. வேலண்டைன்ங்கிற சாமியார் தான் முதல்ல காதலர் தினத்துக்காக பச்சை கொடியை காட்டினார். அதனாலதான் அவர் நினைவா நாமெல்லாம் இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போடுறோம். ஒரு பொண்ணு இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யாரும் இன்னும் லவ் பண்ணல, இனிமே லவ் பண்றத பத்தி ஆட்சேபனையும் இல்ல, என்ன யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம், லவ் எல்லாம் அர்த்தம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன யாரும் அப்ரோச் பண்ண விரும்பினா நான் அப்படி ஓரம் கட்டி நிப்பேன், நீங்க லைன் கட்டி வாங்க. ஓ சைலன்ஸ். நிர்வாகத்துக்கு நாம தொந்தரவு கொடுக்க கூடாது. எங்க உங்க மனசுல நீங்க இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த காதலை எல்லாம் அவுத்து விடுங்க. அது பாட்டுக்கு சுதந்திரமா மேட்டுமே. Come on, start. கொஞ்ச நஞ்ச படிக்கிற பசங்களே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கெடுத்து தொலைங்கடா. அப்போடா எப்பறா இருந்து என் ஸ்பீச் நீ பேசினத கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சு. நான் போய் என் உடுப்பியை பாத்துங்க. போடலக்கா உடுப்பினா இங்கிலீஷ்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஐயோ டென்ஷன் ஆவாதீங்கடா, டென்ஷன் ஆவாதீங்க. நாம அவனுக்கு கத்து கொடுப்போம்டா அவனுக்கு. சொல்லி தொலை. டேய் அது உடுப்பி இல்லடா, உட்பி. என்ன சொல்லு? உடுப்பி. நான் சொல்லல. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். முருகலா 2 மசாலா தோசை. நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகட மார்சானே, என்னதா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம். என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போடா. போற வரணும் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. போறது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உன்னை கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஹாய் திவி. நீங்க ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு போன பொருள் இதுதான். என்னங்க நீங்க கேர்லெஸ்ஸா விட்டு போனதை நான் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட கிடையாதா? ஐயோ தேங்க்ஸ்லாம் வேணாம், இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு டைம் ஆச்சு, நான் போணும். ஓகே, அப்ப ஈவினிங் ரூமுக்கு வந்துடுறேன். அங்க பேசிக்கலாம். ரூமுக்கா? வேணாம். நீங்க என்ன பேசணும் இப்பவே பேசுங்க. தேங்க்ஸ். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கா? உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம்.
அப்ப அந்த பார்க்குக்கு போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கே போலாம். ஓகே. ஏய், வந்ததுல இருந்து 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். 5 தானா? நான் 6 நினைச்சேன். ஓகே, இதையும் நீயே சாப்பிடு. நான் சாப்பிட்டுருவேன். பில்ல நீ தான் பே பண்ணனும். என்ன? சரியான கஞ்சன்டா நீ. எஸ் சார். இங்க என்ன ஸ்பெஷல்? சிக்கன் ரோல், மட்டன் கட்லட், ஃபிங்கர் ஃபிஷ். நான் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன். நானும் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் தரட்டுமா? வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி? எனக்கு கோல்ட் ஒத்துக்காது. எனக்கும் கோல்டு ஒத்துக்காது. 2 காஃபி. ஓகே சார். என்ன ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம். ஜூன் 1. ஒரே தாட் இருக்கும், ஒரே டேஸ்ட் இருக்கும். நல்லதோ கெட்டதோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும். எனக்காகவே வளர்ந்தது போல, எனக்காகவே கிடைத்தது போல, நீ 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 எனக்காகவே சிரித்தது போல, எனக்காகவே தவித்தது போல, எனக்காகவே துடித்தது போல, நீ 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 நீ. 2 பேரும் வந்து காஃபியே சாப்பிட்டாச்சு. இப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஏய், என்னை விட்டுட்டு நீ மட்டும் சினிமாக்கு போனியா? உன்னை ஏய், பிரியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? போடா ராஸ்கல், ஸ்டூபிட். இனிமே என்கிட்ட பேசாத. நீ மூஞ்சில முழிக்காத. பிரியா, பிரியா, நான் சொல்றது கேளு. பிரியா, பிரியா. ஏங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி கோச்சிட்டு போயிட்டா? சார், காலேஜ் பசங்களோட பாஷையில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னா 2 பேரும் தப்பு பண்ணலாமான்னு அர்த்தம். ஓ, அப்படியா? ஐயோ, என்னையும் மறைக்கிறீங்க. இதுக்குதான் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? நான் ஏதோ கேஷுவலா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் தான் சொன்னேன். இந்த காலேஜ் பசங்கலாம் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு மீனிங் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உங்க மனசுல ஏதோ பிளான் இருக்கு. ஐயோ, எங்க மேடம் பார்த்த அசிங்கம். அசிங்கமா? இல்லையே, நல்லாதான் இருக்காங்க. ஓஃபோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ திவ்யா, நீ எப்ப வந்த? இப்பதான். யார் கூட வந்த? நான் தனியா தான் வந்தேன். அப்ப இங்க 2 கப் காஃபி இருக்கு. ஏ, நான் 2 கப் காஃபி சாப்பிட கூடாதா? ஓகே தேவி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி காஃபி. ஓ, ஹலோ மேடம். ஹலோ, நீங்களா? அதுக்குள்ள 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஃப்ரெண்டா? சீச்சி, அதெல்லாம் இல்ல. மேடம், திவ்யாவை எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஓஹோ. ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ரெஸ்டாரண்ட்க்கு வர மாட்டேன்னு தான் சொன்னேன். இவர்தான் என்ன கம்பல் பண்ணாரு. மேடம் வந்தோன பிளேட் மாத்திரியா? ரெஸ்டாரண்ட் போலாம் நீ தானே சொன்ன. அது நீங்க பார்க் போலாம்னு சொன்னீங்க. அதனால இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? ரெஸ்டாரண்ட் போலாம் நீ சொன்னியா நான் சொன்னேனா? அது நான் தான் பாத்தீங்களா சொன்னேன். பாத்தீங்களா? திவ்யா, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணாதான் இது சரியா வரும். சாரி, ஐ அம் சாரி மேடம். ப்ளீஸ். இத பாரு, இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஓகே? இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? போங்க. இனிமே நம்ம மீட் பண்ண போறது இல்ல, பேச போறது இல்ல. ஹலோ, யார் யாரு எப்போ மீட் பண்ணனும்னு அவன் டிசைட் பண்ணனும். இன்னைக்கு நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க. நாளைக்கு நீங்களே என்ன தேடி வந்து பேசுவீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹாய். ஹலோ. ஹலோ. சங்கர் பேசுறேன்டா. சந்திரே, எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன். மச்சான், அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா, என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில்லு எகிரத்தான் செய்யும். அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா. மிஸ்டர் சந்துரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபில பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு? ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? தண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலே மடையன்டா நீ.
வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானடா இருப்பான். ஏச்சி அசிங்கமா ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. ஏன்? காஃபி. இப்போல்லாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா, அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவியான்னு கேக்குறா, சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா, மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா, அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்களே இந்த பசங்க. சரி சரி, நீங்க பேசுறது போதும், போன கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவேன் நீ. ஆமா, உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலேயே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே ஓகே அண்ணி, பாய். ஓகேமா, பாய். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. அக்கா நீயா? அட என்னக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய. அதே என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி குவிடுச்சா? கூன கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. ரைட் ரைட், சொன்னா மேனா நமக்கு தான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய், எவனும் இந்த பக்கம் வராதீங்க டாய். ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே, நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்கேன், அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க, என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காலை, இதை மேல ஏத்துறா டேய். தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் அனுப்புறதா கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா. வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. ரெண்டா ஒண்ணா போட்டு தரேன். மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா, நீ என்னையா நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? ஐயோ யாங்க, பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. டேய், நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சாரிடா, டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டி மாதிரியே இருந்துச்சுடா, அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ண, கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய், ரோட்ல போறவரா பையன் 100 ரூபாடா. ஏன் உன் பாக்கெட்ல இருந்து கூட? எங்க ஆயா வையும். யாரு? பறவை முனியம்மாவா? தமாசு. என்னது? யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டைலாக்கா இருக்கு, தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா? இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுற. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க. ஹலோ, உள்ள போய் உட்காரு. வாங்க. ஹலோ. ஹாய் ஹாய். வாடா. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டுறவங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வரமாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம்.
மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை, அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியே இல்லையா? பாடுறா, ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிக்குது. வாடா, கண்ணாடியில போய் பாடுற. கர்நாடக மாதிரியே இருக்க. ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரு இவ்ளோ லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி பட்டு ப்ளீஸ். தேங்க்யூ. ஏய் ஹாய். ஹாய். ஏய், அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய், நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய், இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். என்னடா அது? இட்லி. நான் சத்தம் இல்ல நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு பெரிய தட்டல உன அசிங்கப்படுத்துறா? சத்தம் போடாதடா. நான் சத்தம் போடுவேன்டா. ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சிட்டு நிக்கறா. இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கே. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இத என்ன பண்ண? டென்ஷன் ஆக. இந்தா, இத எடுத்துட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? தாங்க மாட்டீங்கடா. மாரியா பரவாயில்ல சைக்கிள். போடா போடா போடா. ஏய் ஏய், யாரு எங்க அப்துல்லா? ஏய், இங்க யாருடா அப்துல்லா? டேய் 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 டேய், வாடா வாடா. ஐயோ டேவிட் சாமி. டேய் அப்துல்லா யாடா? டேய் சொல்றா அப்துல்லா யாடா? நீ யாரா? என்ன தலைவா இவன் இப்படி கேட்டுக்கனா? கூலிங் கூலிங் சொல்றா. ஏய், கேள்வி கேக்குறது நாங்க, பதில சொல்றேன். பதில் உனக்கா உன் தலைவனுக்கா? தலைவனுக்கு தான். சொல் 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 சொல். ஐயோ அடிச்சாமா, கையப்பா ஐயப்பா 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 மாட்டி வண்டியப்பா மூளையப்பா தலையப்பா தலையப்பா ஐயப்பா ஐயப்பா. என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது கை வச்சிட்ட? மசூத்திர 3 சுத்து சுத்துற மாதிரி ஆயி போச்சு. உனக்கு என்ன வேணும்? அப்துல்லா வேணும். நான் தான் அப்துல்லா. டேய், நீ என்ன பெரிய பொறுக்கியா? சார், நாங்க பொறுக்கியா? டேய், நம்ம பரம்பரை பொறுக்கியாடா? சொல்றேன். டேய், நாம பரம்பரை பொறுக்கியாடா? சொல்றேன். பாருங்க சார், நாங்க பொறுக்கியல சார். அப்ப எதுக்குடா இங்க வந்த? அதான் ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ற பின்னாடி சுத்திட்டு இருந்தால, பியூட்டிஃபுல்லா இருப்பாளே, சூப்பர் பியர். அந்த லவ்வுக்கு பாலமா இருந்ததே நான் தான். அன்னைக்கு மாடியில இருந்து அவ குதிக்கல, நான் டூப் போட்டு குதிச்சேன். என்னது? டூப் போட்டு குதிச்சாளா? அதான் சார், நீ டூப் போட்டு குதி 5000 ரூபாய் தரேன்னு சொன்னா, பார்த்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதான் உங்களை பார்த்து இந்த கேஷை கொடுத்துட்டு 5000 வாங்கிட்டு போறான்னு வந்தேன். அதான் சார். டேய், கேஸ்ட் குடுறா. 5000 கொடுத்தா கேஷ் தரேன். டேய், தர போறியா இல்லையா? சார் ஒரு நிமிஷம். என்ன தலைவா இண்டஸ்ட்ரியில நீ அம்மா பெரிய கை, நீ மாறி மாறி அடி வாங்கினது பார்த்தா எனக்கு சுர்ரனுக்குது. இந்த பாரு, இந்த ஆளே ஒரு தனி இண்டஸ்ட்ரியா இருப்பான் போல இருக்கு. டேய், என்ன? சார், இந்த கேஷ். ஓகே சரி. இந்தாங்க சார் கேஷ். நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நிஜத்தோட மட்டுமே வாழ்றவன். அண்ணே, இது பார், ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்கா போய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனா பொய்யால ஒரு விஷயத்த நல்லதாக்கணும்னு நினைச்சா அது தப்பு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, அப்துல்லா அண்ணாவுக்கு நன்றி ஐயா. அண்ணே, ஸ்மால் ரிக்வெஸ்ட். நான் வரும்போது அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால சேம் அதை கீப் அப் பண்ணிப்பேன் சார். சார், இன்னொரு அடி கூட அடிங்க சார் ப்ளீஸ். போட. You enjoyed, huh? Yeah, so much. நீ போயிட்டே இரு, நான் சந்திரு பாத்துட்டு வந்துறேன். Bye. ஹாய் சந்திரு. ஹாய் மோனிகா, என்ன திடீர்னு வந்துட்ட? நீ தானடா எப்ப வேணாலும் வான்னு சொன்ன. சரி, எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே இங்கே வச்சுக்கலாம். இங்கே வா, யாராவது பார்த்தா என் மானம் போயிடும். யாரும் பார்க்க மாட்டாங்கடா கண்ணா. ஹே பயந்தாகோலி, ஓபன் பண்றா. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியாமே இருந்துச்சு, நீ தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. கண்டிப்பா, நீ முதல்ல நிதானமா ஒரு தடவை பாத்துக்க. டேய், சும்மா இருடா. ஏன் அவசரம் எனக்கு? எஸ் எஸ், ஐ லைக் இட். யூ கிரேட் மோனிகா. எத்தனை நாளா இது காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ், இந்த வாட்டி நானே ட்ரை பண்றேன். சீக்கிரம்டா.
இப்ப முடிச்சிரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் எனக்காக. உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு தப்பான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஹலோ ஹலோ இப்ப என்ன ஆச்சு? போடா பொறுக்கி, இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆட்டம் போடுறீங்க. உனக்கு என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க? வேற என்ன பண்ணும்? இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எனக்கு தெரியாது, இவளுக்கு தெரியும் சொல்லி வர வச்சு கத்து கொடுக்க சொன்னேன். யாராவது பார்த்து அசிங்கம்னு சொன்ன? ஆமா, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எனக்கே விஷயம் தெரியலன்னு அசிங்கம் இல்லையா? அப்புறம் உம்மா சத்தம். கம்ப்யூட்டர் சரியாச்சுங்கிற சந்தோஷத்துல உம்மா போதுமா? ஓகே பை சந்துரு. பாய். ஆமா, பேசவே மாட்டேன்னு சொன்ன, இங்க வந்து இந்த கத்து கத்துற? நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், திட்ட மாட்டேன்னு சொல்லலையே. லூஸ். என்ன? ஒண்ணும் இல்ல, வா. ஐயோ, இந்த டைம்க்கு நான் ஹாஸ்டல்ல எல்லாம் தெரிஞ்ச எங்க மேடம் என்ன கொன்னே போட்டுருவாங்க. எங்க அப்பா கிட்ட வேற மாட்டி விட்டுடுவாங்க. நான் என்ன சும்மா பண்ணுவேன்? குதிக்காத, நானே உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன், வா. ஐயோ, கதவை வேற பூட்டிட்டாங்களே. பூஜா, பிரியா, ஐயோ, கதவு பூட்டிட்டாங்க. நான் உள்ள போறேன். எப்படி போவேன்? திவ்யா எங்க? ஏய், எங்க தெரியலையே. ரூம்ல இருக்கல, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நீ இரு, நான் போய் பார்க்கறேன். என்ன பண்ற நீ? தூக்கி விடுறேன். வேண்டாம், எனக்கு தெரியும். நீ பின்னாடி என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணல, நீ மேல பாத்துக்கோ. ஏணி மேல எத்தி விட போறா, எக்கு தப்பா மாட்டி விட போறா, சிக்க போறா சிக்கிக்கிட போறா, அக்க போறா வெக்கப்பட போறா. சாப்பிட வரல? நான் வரல, தலைவலிக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் துணியா புதியா மனுஷருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா சரளமா வந்துருச்சு, அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன் சூடா இருந்தேன்னா வர வச்சு விட்டு எப்படி சரி பண்ணிக்கி வையார் வலை. தம்பி சொல்லல வை, இளநீ என்ன விலை சொல்லுமோல? பச்சை இளநீ 10, செவல் இளநீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ, இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவோம். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய், அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா, 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா, 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாய் கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி நாடு பூரா சப்ளை பண்றவன் பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தாளா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் உன் கடை. உன் கடை எத்தனை லட்சம் சொல்றா? இப்ப வாங்கி நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம், எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே, உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ, அட்ரஸ் கேட்கிறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலை குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. எஸ்கூஸ் மீ,
தீக்குச்சி எடுத்துட்டீங்களா? ஏப்பா குச்சி கேட்ட கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட சிகரெட் வாழை எடுத்து கொளுத்துற உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சிகரெட் எதுக்கு எடுத்த? ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா? ஏங்க உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கானே கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புளி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அடிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? என்னடா எச்சி அடிக்கிற? சாரி சார், எங்க ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சேன் சார். ஐயோ, என் ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சு அடிச்சு விளையாண்டோம். அவங்கிட்ட எப்பயுமே இப்படி அடிச்சு விளையாடுவோம். ராமசாமி இல்லடா. உங்க பேர் என்ன சார்? என்ன மனோகரன்? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். வந்தானுங்க பிறந்தானுங்க போயிட்டே இருக்கானுங்க. இந்த டேபிளுக்கு சரிப்பட்டு வராது, அடுத்த டேபிளுக்கு போயிட வேண்டியதுதான். இது ஒர்க் அவுட் ஆகாது. வர எந்த பார ரீசெண்டாவே கிடையாது. ஏங்க சொன்னதை செஞ்சுட்டு காசு கொடுங்க. எது காசு? இப்ப அடிச்சுமே. எங்க அடிச்சீங்க? நான் என்ன சொன்னேன்? மொத்த சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? பொத்திட்டு வந்துக்கிறீங்க. அது எப்படி முடியும்? போட்டு அகல போட்டு. ராமசாமி இங்கடா இருக்க? நீ நினைச்சு அந்த டேபிள் ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு வரணும்டா. இங்கடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி ஏய், உங்க இம்சை தாங்க முடியாதடா. அந்த டேபிள் இந்த டேபிள் வந்து உட்கார்ந்த. அது சரி. இங்க வந்து அடிக்கிறீங்களாடா? நீங்க இங்க மாதிரி உட்கார்ந்து எனக்கு சொல்லுமா வேண்டாமா? ஏண்டா ஒயின் ஷாப்ல எங்க உட்கார்ந்தா என்னடா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. யாருமில்ல. இதுக்கு எதுக்குடா அடிக்கிறோம்? நீ எதுக்குடா அடிக்கிற? சார் மிச்சர் மூஞ்சில ஒட்டிருச்சு சார். சாரி சார். மண்டையிலே மிச்சர். அட பாவிகளா, எதுக்கு அடிக்கிறனே தெரியலடா. டேய் இனிமே வாங்கடா. எப்படி? இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவ்வளவு பால் தான். ஆமா, ஆமா. நீங்க படத்தை எடுங்க. இந்தாங்க உங்க செக். இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ, என்ன பிளேட் கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டா? பிளேட்டு நண்டா? ஐயோ, சரி அப்படியே வச்சு தொலை. டேய் ஏண்டா டேய், இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கொண்டு நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்டு ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கிட்ட உட்காந்துட்டியாடா? 1972 உன் ஃபிளாஷ்பேக் கேட்கல, எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரோட வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைடா. அத விடுறா. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே, அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்காராம். என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வை தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம் சொல்ற. டேய், ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா? டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க, பார்வதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பார்வதி. ஓ பரிமளா. டேய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய்ங்க. கேவலமான. ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது? ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு அதெல்லாம் பிசி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன். என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேட்டா உலகத்துல எதை வேணாலும் கேட்டா தரேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. ட்ரெயினை மறைய வைக்கிறான், நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு, சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ்
எண் 6012 ஐந்தாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान रखें, दिल्ली से मुंबई जाने वाली गाड़ी नंबर 13 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी. ट्रेन नंबर 3 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5. திரும்பி பாருங்க. உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி நீங்க யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்ட்ரல் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விட்டு, நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் சொல்லிட்டு போடா. எல்லாமே போச்சு. சார் இங்க இருந்து மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே. அழுத்த வந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பையை காணா அம்பையை காணா நாங்களும் அத்தாட தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படியா? எப்படிடா? ஆத்தாடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேசன் கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. அட குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாடி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற. ஐயே இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, வெளியில வராது. மூச்சு இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கமிஷன் கொடுப்பியா? அதே கிளவி கொடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே, அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொன்னா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கிருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு எடுயா. இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓனில கொண்டு விடும் உங்களை. டேய் உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுசல்ல பாதியான கொடுத்துருக்க. பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பிடலாம்ல? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டாவ மூட்டையை தூக்கி. சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க, நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனீங்க. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய? நானா? நான் கல்யாண தரகர்ப்பா, அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டியை குடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா?
அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். அம்மா இந்த சோதா பையனுக்கா அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார். அப்பா சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு, வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவரை கண்டிப்பா மாட்டீங்க. நைனா வரமா பொட்டி கொடுப்பா. சார் அடிக்கடி வரவேல ஓ அக்கா, என்ன காலையெல்லாம் காண, நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ கடை பக்கம் வந்து சோற டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா. இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா. நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. டேய் டேய் டேய், என்னடா இது? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன், பூட்ட போறேன், பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? பூக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கே இது? நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? நல்லா இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் சார். ஐயோ, ஏன்னா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிற நீ. பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் பீரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவாட்டரை கரெக்ட் பண்ணலான்னு போறது. கோட்டா நடப்பில் சொல்லுங்க சார். சார் வேணாம் சார், சொல்றேன் சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா சார்? பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா உங்க மூத்த பொண்ணு செல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ, பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். யோ, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க? எதை கலட்ட சொல்றீங்க? என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா, எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் செயின் தான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய், ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா, இது நிஜ துப்பாக்கியா? யோ, இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது, வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயலுகளா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா. சத்தியமா எங்க திரும்ப டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா? டம்மி பீஸ் மாப்ள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி வீட்டுல இருக்க செயின் வாட்சாவது கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ, இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழிய முடிக்க சொல்றியா? ஐயோ, ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி, உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் பாச்சார் பாச்சார். மெல்ல சார், வேட்டிக்குள்ள போறீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய்,
நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயத்தை தூக்க வச்சிருந்தாலும் கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. கத்தாதீங்கடா. டேய், திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏடா என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. ஏடா ஏடா போறாதீங்க. என்ன மஞ்ச பை மூடி காட்டுறேன். உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளிய. பூரா பொம்பளை நிறையா இருக்கடா. பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள போற 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 துப்பாக்கி உள்ள போறான். போட போட செல்லையும் உள்ள போடு. அது என்ன எது போடுறா. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டின ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம். ஈவினிங் டிக்கெட் வாங்கிடுவேன். போலாம்ல? ஏய் சும்மா தானே சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சபா செக்ரட்டரி சண்முகம் இருக்காரா? 1 மினிட். ஹலோ. சரி, நான் அப்புறம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கடலை போட்டிருந்தா சார் உங்க கணவரா? இல்லையே. அப்ப லவ்வரா? இல்லையே. இல்ல புரோக்கர்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல 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 சபா ப்ரோகிராம் செய்யற புரோக்கர்னு நினைக்கிறேன். அப்ப அவர் யாரு? அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி. அவர் என் ஃப்ரெண்டுங்க. கிறுக்கு விட்டு என்னடா தெரியாம வளர்க்கிட்டு இருக்கடா. லூசு புண்ணாக்கு. ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இங்க வா. அதுதான் அர்த்தம். நானும் ஃப்ரெண்டுன்னு அந்த அர்த்தத்துல தாண்டா சொன்னேன். பத்தியாடா இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது சர்வ சாதாரணமா டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஹலோ சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. பயப்படாதீங்க. நீங்க தேடி வந்த சபா செக்ரட்டரி சண்முகம் நானே தான். நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க ஒரு மேஜிக் ஷோ ப்ரோகிராம் ஒன்னு தரணும். ஐயோ பாவம், அவரே சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, ப்ரோகிராமுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 50,000. என்னது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல புட்டுக்குவானுங்க போட்டுருக்குது? 50,000? அம்மா, உன் மகன் ஜெயிச்சுட்டாப்பா. உன் பையன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாப்பா. இந்தாங்க 50,000 ரூபாய். 50,000? பாத்துட்டீங்களா? என்ன சார் இது? கோன் படையா கோரபதியில காட்டிட்டு புடுங்குற மாதிரி பிடிக்கிட்டீங்களே. அங்க உங்க ப்ரோகிராம் பாஸ் ஆனா தான் இந்த செக் பாஸ் ஆகும். சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலேயே இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன gift வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்க கூடாது. காலம் கெட்டு கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்கணும் முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி. உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் என்ன அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க கதவு முடுங்க கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு
கூப்பிட்டா நானா கூப்பிட்டா நீதாம்மா கூப்பிட்ட. இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ ஐயோ இந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப்பட்டியா டேப் ரெக்கார்ட் சவுண்டா ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே ஐயா எல்லாரும் வாங்க ஐயா என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்ததுக்காக உங்க கடைக்கு கூட்டி வந்தாங்க உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க ஆமா சொல்ல கிளவன் சவுண்டா வைங்க ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா ஒரு நாதியும் காணமே எங்க போய் தொலைஞ்சாங்க அஞ்சு பாடுறா எல்லாம் கடல்ல கப்பல் விடுறானுங்க நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும் பாத்தியாடா முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்கா 500 நோட்ல தம்பி அப்பா இருக்காரா யாரு எங்க அப்பாவா உங்க அப்பாவா எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான் உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு எப்ப வருவார் தெரியாது பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான் என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம் ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவா நான் பயமாவன 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான் கன்ஃபார்ம்டா லூசு தான்டா இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம் இப்ப பாரு பாத்துடுங்க 500 நோட்டு கட்டாடுங்க வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு வாடகை கொடுக்கணும் வாடகை என்னடா வாடகை விட்ட பிளாட்டே வாங்கறாடா எடு நிஜமா சொல்றேன் ஆமாடா எடுடா இப்போ என்ன பண்ணுவ வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்குறீங்க நான் ஐடியா கொடுத்தீங்க அந்த கூட பணம் போட்டது நானாச்சே நீ ஐடியா நான் தானடா அவன் சொல்லி சரி விடு ஆள் வரதுக்கு நைஸா மொத்த பணத்தை தூக்கி வெளியே வரும் அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம் வெளில போய் படிக்கணும் லாஜிக் இல்லாம விளையாடுறானே லாஜிக் நான் தான் அப்பயே சொன்னேன் வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு இப்ப தெருவு உணா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல கவலைப்படாத விட்டத பிடிப்போம் என்னத்த கடிப்பேன் ஆகா நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே பயங்கரமா பசிக்குதாடா கையில வேற காசு இல்லையே இப்ப எப்படி சாப்பிடுறது கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதான் துணிஞ்சு இறங்கடா மாடா பிடிக்காம வா சொல்றல வா உள்ள வா சொல்றல வா சொல்றல நான் சினிமா கூட்டிட்டு போறேன் வரேன் ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்ன விஷயம் அடம் பிடிக்கிறா ஷாப்பிங்க்கு வந்தோம் சார் சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார் உள்ள வர மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கைமாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க இப்ப பாருங்க என் திறமைய யார் தெரியுங்களா குரங்கு குதறி இப்படி குதறி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு ஆமா மரியாதையா போய் சாப்பிடுவோம் போகல போ பாக்குறத பாரு பாக்க பிச்சு பிடி வச்சு போ போதுமா வேமா போங்க சாப்பாடு திங்கிற போது ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு அங்க என்ன பார்வை இங்க பதில் சொல்லு ஃபேமிலி தோசை வேணும் ஃபேமிலி தோசை வாய் இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது 20 ஊத்தப்பம் 40 ஆனியன் தோசை ஒரு 36 பொங்கல் ஒரு 20 இட்லி அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி வயிறு வலிக்கும்டா சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு இல்லங்க இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க
சொல்றீங்க பொய்யா சொல்ற நீ போதும்மா போதுமா? போதும் இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன் வெளியே வாடா நீ தின்னதெல்லாம் நான் வெளில எடுக்கிறேன் வெளியே வரையா சாப்பிடலான்னு வந்தேன் மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சே ஹலோ உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா சங்கரா மெட்ராஸ் சிட்டில சோழா ஹோட்டல் அடையார் பார்க்கு கன்னிமாரா அமராவதி இவ்வளவு ஏன் சேலம் ஆறாறு பொன்னுச்சாமி எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல ஏன்னா அங்க காசு இங்க ஓசி பேசாம சாப்பிடுறா போன வாரம் போதை போட்டு கையில பொண்ணல கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாது வந்திருக்கான் வெளியில வளர்ந்து தேடிட்டு இருக்கான் என்ன விஷயம் என்ன சண்டை போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் வெளியில வா நானே புடிச்சு கொடுத்தேன் ஏய் சந்தியா சந்தியா எங்க போற சாப்பிடவா டிவி கூட பார்க்க விடாது இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன் அண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஏன் அவன் மேல வெறுப்பு காட்டுறீங்க நீங்க இந்த சாம்பாரை போட்டுக்கணும் சாம்பார போடுற போய் முதல்ல அவளை ட்ரெஸ் போட சொல்ற டிவி மட்டும் பார்க்க விட மாட்டாங்களாம் சாப்பிட மட்டும் கூப்பிடுவாங்களாம் ஏய் உள்ள போ சந்தியா மாட்டேன் இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தாப்பா டார்ச்சர் பண்ணுதுப்பா சை ஏய் என்னது வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க நீ வா சந்தியா அட என்ன கோவம் போலையா சரி 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 இப்ப உள்ள போ நீ உள்ள போ நான் விடுறேன் நான் போறேன் உள்ள போ போன்னு சொல்றேன்ல பாத்தீங்களா எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டேன்னு இப்ப நீ உள்ள போ போறியா ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சும்மா சொன்னாங்க உள்ள போ போ ஐத்தலக்கா 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 என்ன இப்படி ஆடுறீங்க இப்ப நாங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது சந்துரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ ஆட புரிய ஒரு ஆட்டம் அப்பப்பா. வணக்கம் எங்க ஈ என்ன பல்ல தேய்ச்சி வந்தமா உட்டனா பாரு என்னமோ பல்ல உடைக்கிறே நீ அது சின்ன குழந்தைகளை மூக்கல இருக்கும்னு சொல்றது இல்லையா அது ஒரு தமாஷுக்கு தானே அதே மாதிரி இது ஒரு தமாஷுக்கு தான்ப்பா ஒண்ணு இத பாருப்பா என்ன மாதிரி ஆளையெல்லாம் அடிச்சா அது எனக்கு அசிங்கம் இல்ல உனக்கு தான் அசிங்கம் நாம நண்பர்களாவே இருப்போமே அப்படிங்கிற நண்பர்கள் காமெடியான ஆளியா பாத்துப்போ அப்துல்லண்ணா என்னடா அடிக்கடி ஒரு பொண்ணு கடைக்கு முன்னாடி நின்னுட்டு தாவடிக்குமே ஆமா. அந்த பொண்ணு மொட்டை மாடல நின்னுட்டு தற்கொலை பண்ண போறேன்னு தகராறு பண்ணுதுனே எங்க மகாஜனங்களே இது மீண்டும் ஒரு காதல் போராட்டம் நான் தற்கொலை பண்ணிக்கல என் காதல் எவ்வளவு ஸ்ட்ராங் நிரூபிக்க போறேன் நான் குதிக்க போறேன் வேணுமா இல்ல இல்ல நான் குதிக்க போறேன் காலையில இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு குதி இல்லனா உள்ள போயிரு ஏ இரியா என்னடி இது யாழ வேற இன்னும் வந்துறாரு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க கம்முனருமா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் ஜம்ப் பண்ணும்போது காத்துல பறந்துச்சுனா அதான் இது இப்போ இல்லையா என்னது நீ வேற எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ஷன் வேணுமா மகாஜனங்களே என்னுடைய காதல் புனிதமானது நான் குதிக்க போறேன் ஏய் வந்துட்டா யாழ் வந்துட்டா அங்க பாருங்க தம்பி மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆவறது சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க தம்பி கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு இவ குதிக்க மாட்டா ஏய் போ குதி 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 யூ சி குதியா ஸ்டார்ட் கேமரா யார் சொல்றது ஐயோ குதிக்க சொல்லு மை டியர் गर्ल्स பாய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அவருக்கும் என் காதலை பத்தி நல்லா தெரியும் ஆனா அவர்கிட்ட இருந்து என் காதலுக்கு ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல அதனால நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டேன் வேண்டாம் எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட் குதியா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் யார் சொல்றது ஓ ஆக்ஷன் பேமெண்ட்லாம் கரெக்ட்டா வரணும் குடுக்கறியா போ ஸ்டண்ட் யூனியன் வரும் போ குதி அடே விழுந்துட்டாங்கண்ணே தப்பிச்சிட்டா சாமி டூப் போட்டது போதும் என் வாழ்க்கையில ஏய் என்னாச்சு குதிச்சிட்டா
குதிச்சுட்டாளா? ஒண்ணும் ஆகல. ஒரு அடி கூட படல. My love is very strong. See. இப்ப தெரிஞ்சிருக்கும் என் காதலோட வேல்யூ. என்னடா இது? My love is strong. எப்படி அடிப்படாம இருக்கும்? மேல இருந்து குதிச்சா புரியலையே. அப்பா என்னாச்சு? நீ ஒரு ஸ்டார் மெம்பர் ஆடுறிய வெக்கமா இல்ல? சேர்மன் வர்றாரு. போடாதவெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான், போடுறவர ஆடாம வராது. யோ என்ன அது பாக்குறதுல இதெல்லாம்? பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிர்ல பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான். பிரின்சிபால் இல்ல அதான் இந்த போடு போடுறேன். யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி அவங்கள சொன்னேன் சார். இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில் அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம். அவங்க தான் தமிழின் கலாச்சாரம். அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அரியர் வைப்பிய வேணா வாங்கிக்கிறியா? டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரான், அவனை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யார பாத்து? பாத்துடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர அன்னைக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே, பட்டன போடுப்பா. நீ போட்டு விடுற. கிரேட் இன்சல்ட். நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். அவன் சட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கிறியாடா. ஏய் பட்டன் இருந்தாடா போடுவே, இருந்தாடா போடுவே. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க, செகண்ட் ஹாஃப் சேது சியா மாதிரி போறா. என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன்டா. கூப்பிட சொன்னா போட்டோல பார்த்த கிடுகிடாயா? அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு, விடாதே மடக்கு. டிரைவர் ஓ என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போமா. டேய் போ, வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தெரியல நினைச்சேன், பேரட்டையும் திறக்க தெரியலையா? நில்லுடா நில்லு. ஓய், என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்ல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்ல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில் கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹை 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 போட ராஜா, போ 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 போ. ஹை ஹை ஹை. என்னங்க நம்ம வீட்டுக்கு போறேன், நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க.
நீ போப்பா. எல்லாம் கணக்கு அடப்பாவி என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை கண்ணு இல்லையா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இது பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு அது தம்பி இதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊர் புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமாவ சொல்ற? ஆமாங்க. ஏலே நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அபசகுணமா சொல்லாதடா. ஏமா நான் போற பொண்ணு சட்டை வெட்டில எடுத்து வை. என்ன கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அந்த சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயில் மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்னேன்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்குறதுக்கு. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார் என்னையா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்ல? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எடுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களே தான். நல்லவன். புரோக்கரே, என்ன பரிபண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எல்லையில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். ஜூம் போட்டு எடுத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ரொம்ப தெரியும் உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த சுடிதார் பிரமாதமா இருக்கு. ரெடிமேட்ல எடுத்தீங்க?
ஏய் சீ, அறிவு இருக்கா உனக்கு? இவங்க சைஸ்க்கு ரெடிமேட்ல கிடைக்குமா? பிறகு டைரக்டா ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு 50 மீட்டர் துணி வாங்கி தைக்க வேண்டியதுதான். என்னடா விட்டான்னு வச்சுக்கோ செவில திரும்பிடும். 175. ஏமா உட்காருங்களா? பரவாயில்ல தம்பி. இல்ல பரவாயில்ல உட்காருங்க. நினைக்கிறேன் பரவாயில்ல. வயசுல பெரியவங்க நிக்கிறீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. டிக்கெட் 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 வாங்கியாச்சா? டிக்கெட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? அதை எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தான் உங்க சொல்லுங்க. அண்ணன் என்ன பண்றாரு? ரெஸ்லர் இருக்காரு. ரெஸ்லர்னா? மல்யுத்த வீரர். ஹலோ என்னமோ பேசணும்னு சொன்னீங்க? சொல்லு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ், உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். நில்லுறி.